என்னெல்லாம் மார்க்கெட்ல புதுசாக வருதோ அதெல்லாம் எங்களுக்கு தான் முதல் தெரியும். உங்களுடைய டேலண்ட்டுக்கு எது கரெக்டுன்னு பார்க்கணும். இது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் தான், எங்களுக்கு ப்ராடக்ட் கிடையாது. உங்களால வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியும். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஐடியா எப்படி இதுல தான் நான் இத்தனை நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் சிசிடிவி வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு பிஹைண்ட் தி பிசினஸ் நியூ எபிசோட்ல ஸோ நம்ம கூட யார் இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா தேவராஜ் சிங்கோட இருக்காரு. ஸோ இவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பில்டிங் என்டர்பிரினர்னு சொல்லலாம். ஸோ சார் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. என் பேர் தேவராஜ் சிங்கோடங்க. நான் வந்து 94 to 98 இன்ஜினியரிங் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து இந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஸ்டீல் பில்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டீல் பில்டிங்ஸ்னா ப்ரீ இன்ஜினியர் பில்டிங்ஸ், பிஇபின்னு சொல்லுவாங்க. பிஇபின்னா ஐ செக்ஷன், நம்ம நார்மலாக தண்டவாளமாக இருக்குல்ல ஐ செக்ஷன், அதை வந்து நாங்கள் வந்து பிளேட்டை வாங்கி ஐ செக்ஷனாக ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். ஒரு ஒரு டிசைனுக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் தனித்தனியாக டிசைன் பண்ணி அந்த டிசைனுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் தான், எங்களுக்கு ப்ராடக்ட் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் தனியாக டிசைன் பண்ணுறோம். என்னோட ஆரிஜின் வந்து நான் முதல்ல பிஎன்சி கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன். 2003லேருந்து இருந்தேங்க. 2010 வந்து ஓனாக ப்ரீஃபேப் வந்து அப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டு இருந்தது. அதனால அந்த பிஎன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோடவே சேர்ந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பில்டிங்க்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் சவுத் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல ஒரு 12 ஃபேக்டரி பண்ணியிருக்கிறோம். பட்டர்ஃப்ளை பார்க்னு சொல்லி திருச்சியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சென்னையில், அதில் இருக்க ஸ்டீல் பார்க் மெயின் பில்டிங் வந்து பிஎன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க பண்ணாங்க. நாங்கள் வந்து அதில் ஸ்டீல் பார்க். சரி, இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இப்போ நீங்க நியூவா நீங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஐடியா எப்படி? சிவில் ஃபீல்டில் இருந்தங்காட்டி என்னெல்லாம் மார்க்கெட்ல புதுசாக வருதோ அதெல்லாம் எங்களுக்கு தான் முதல் தெரியும். இந்த அடுத்தவங்களுக்கே போகும். ஸோ அப்போ அந்த ப்ரீஃபேப்ங்கிறது ரொம்ப புதுசு, இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்தது. இனிமேல் இதுதான் ஃபியூச்சர் இருக்கும்னு கணிச்சோம், உள்ள வந்தோம். முதல்ல மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் இப்போ வந்து ஆட்டோமேட்டட் வெல்டிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின்லாம் போட்டு. ஓகே சார், நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்குன்னு ஒரு மிஷன் அண்ட் விஷன் இருக்கும். ஸோ நம்ம ஒரு இது ஸ்டார்ட் பண்ணாலும் இது ஒரு கோல் வச்சிருப்போம். ஸோ இதுக்காக தான் பண்ணுறோம், இந்த ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு ஒரு நேம் வரணும் தாங்க ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் அதுதான். நமக்குன்னு ஒரு ஆஃபீஸோ ஒரு நேம், ஆர்கியூங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் 15 years ஆகுது. எங்களுக்குன்னு ஒரு நேம், மெயினாக நேம் கிரியேட் பண்ணணும். அதுதான் ஒரு பிராண்டாக நம்ம வந்து வெளியே வரணுங்கிறது எனக்கு ஆசையாக இருந்தது. இன்னைக்கு ஆர்கியூப்னா ஸ்டீல் பில்டிங்ஸில் தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியும், சவுத் இந்தியாவிலே ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சு சார். ஸோ 15 years பண்ணிட்டு வரேன்னு சொல்றீங்க, ரியலி ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் 15 years ஒரு ஃபீல்டில் இது பண்ணுறது. ஸோ இந்த 15 yearsல நீங்கள் பார்த்த விஷயங்கள், கத்திட்ட விஷயங்கள், ஸோ அது அடுத்த ஜென்ரேஷன் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டியது, அப்படி 2 விஷயம். ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான், அதிகமாக ஆசைப்படக்கூடாது, குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும். எதா இருந்தாலும் நம்ம கிளைண்ட்ட வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதுதான் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி இது வரைக்கும். எனிதிங் நம்ம என்ன தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, கிளைண்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டா இருந்தோம்னா கிளைண்ட் நம்மளை காப்பாற்றும். ஓகே சார், இப்போ ஸ்டீல் பிஸ்னஸ்ங்கும் போது ரிஸ்க்ஸ் நிறைய இருக்கு. இந்த நீங்க சொன்னும் போது இந்த மேனுஃபேக்சரிங், இந்த டிசைனிங்ஸ்ல நிறைய தெரியுது. அதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ரிஸ்க் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி ஃபாலோ பண்ணணும், சேஃப்டி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும், இன்சூரன்ஸ் பக்கா வச்சிருக்கணும், இஎஸ்ஐ பிஎஃப் கட்டணும், எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணுறோம். அது எல்லாமே ஒரு ஆண்டர்பிரினர் தான் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி நார்ம்ஸ் ஃபர்ஸ்ட், சேஃப்டி தான் நம்ம ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸ்டீல் பில்டிங்ஸில் நாங்கள் ஹைட்டில் தான் எங்களோட பில்டிங்ஸ் பூரா இருக்கும். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் 100% ஃபாலோ பண்ணி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார், மாடர்ன் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே வருது. ஸோ அந்த விதத்தில் நம்ம ஸ்டீல் பிஸ்னஸில் என்ன மாதிரி அப்டேட் டெக்னாலஜி வைஸில் நம்ம பண்ணிருக்கோம்? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, நான் வந்து ஆரம்பத்தில் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். வெல்டிங் எல்லாம் வந்து மேனுவல் லேபரை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை வந்து ஆட்டோமேட்டட் மிஷினை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். மிஷினரி வெல்டிங் தான், கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் மிஷின் தான் வெளியில் பண்ணுது. மேனுவல் இன்டர்வென்சஸ் கம்மி. ஓகே சார், இந்த 15 years ஜேர்னியில் உங்களோட பிக் அச்சீவ்மெண்ட் தான் என்ன சொல்றீங்க? அதான் நாங்கள் பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதான் எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஹெச்ஐபிபின்னு சொல்லி துப்பாக்கி தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க திருச்சியில், அதில் ஒரு பார்ட் நாங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் மெயினாக இருக்கோம்.
சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ நீங்க காலேஜ் டைம்ல நீங்க பண்ண ஒரு மிஸ்டேக்ஸை ஏதாவது பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. எல்லா லைஃப்லயும் ஒரு மிஸ்டேக் பண்ணி அதை ஸ்ட்ரகிள கடந்தா வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு அட்வைஸா பண்ண வேணாம்னு சொல்லணும்னா, இன்னும் இப்போ காலேஜில் இருக்கிற சில நல்ல பழக்கங்களை கண்டினியூ பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கிட்டு ஆட்டம் போடுறது சுற்றுறதெல்லாம் காலேஜோட நிறுத்திக்கலாம். தொழிலில் வந்துட்டு அதெல்லாம் மறந்துடணும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தொழிலில் வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். பர்சனல் டிசிப்ளின் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும், இல்லாட்டி தொழில் பண்ண முடியாது. நிறைய எக்ஸாம்பிள் நாங்களே பார்த்துட்டோம். உங்கள் காலேஜ் டைமில் எப்படி வேணால் இருந்துக்கலாம், ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, 4 பேர் சேர்ந்தா ஃப்ரீயாக இருக்கும், அதெல்லாம் ரைட்டு. ஒன்ஸ் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம்னா பர்சனல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகே சார். இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்க, பட் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்பவே கம்மி இப்போ இருக்கிற டைம்ல. ஸோ ஸ்டார்ட் பண்றாங்க, இப்போ ஃபெயிலியர்ட்டா பேக் வந்துடுறாங்க. ஸோ நீங்க எப்படி சார் கடந்து வந்தீங்க? ஸோ கண்டிப்பா ஃபெயிலியர்னு ஒரு இடம் இருந்திருக்கும் ஒரு இடத்துல. வெளியெல்லாம் இருந்ததுங்க, அதான் எனக்கு எப்பவுமே 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதான் ஒன்று எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படிதான் போயிருக்கு. ஒரு நல்ல செட்டப் வச்சுக்கணும் நம்மளுக்குன்னு. நம்ம அவங்களுக்காக இருக்கணும், அவங்க நமக்காக இருக்கணும். அது இருந்தால் தான் கண்டிப்பா சார் லைஃப்ல எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க சார் கொடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மைண்ட் செட்டில் இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை ஒர்க்குக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க சார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒர்க்குக்கு போகிறது பெட்டரா? ஸோ ஒரு ரிச் ஆகணும்னா ஸோ ஒர்க் தான் இல்லை பிஸ்னஸ்? இல்லைங்க, ரிச் ஆகணுங்கிற மோட்டிவ் போகக்கூடாது. நம்மளுடைய டேலண்ட்டுக்கு எது கரெக்டுன்னு பார்க்கணும். உங்களால் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியும், உங்களால் சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும், இல்லை நம்மளால் 9 to 5 ஜாப் தான் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னா அது அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்கவுங்களுடைய செல்ஃபான கேரக்டர் என்னன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். பணத்தை மட்டுமே வச்சு மோட்டிவாக வச்சு தொழிலா வேலையான்னு பார்க்கக்கூடாது. வேலைக்கு போய் பல பேர் தொழில் பண்ணுறவங்களோட நிறைய சம்பாரிச்சவங்க நிறையா இருக்காங்க. வெறும் மைண்டை மட்டும் வச்சு சம்பாரிச்சவங்க நிறையா இருக்காங்க. அவங்கவுங்களுடைய பர்சனல் கேரக்டரை வச்சு அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும் தொழிலா வேலைக்கு போகிறதா. சார் இப்போ நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா எப்படி சார் ரீச் பண்ணுறது? நான் வந்து கூகுளில் இருக்கோம், ஆர்கி அமால்கமேஷன் போட்டாவே வரும். ஈரோடு கரூர் ரோட்டில் சோலார் தாண்டி ஆர்டி ஆஃபீஸுக்கு முன்னாடி நம்ம பிஎன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது. அதுக்கு பேக் சைடில் நம்ம லொக்கேட் ஆகிட்டு கூகுள் ஆர்கியூன்னு போட்டாவே அதுலேயே ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. இப்போ சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா குவாலிட்டியாக பட்ஜெட் கம்மியாக பண்ணி கொடுப்பீங்க இங்கே சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்புகிறோம். கண்டிப்பாக. ஸோ ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். சாரோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை பற்றி கேட்டிருப்பீங்க. நிறைய அட்வைஸும் நமக்காக கொடுத்துருக்காரு சார். ஸோ உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் என்டர்பிரனர்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நான் கடந்து வந்த பாதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஏசிசி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பிஹைண்ட் தி பிஸ்னஸ் ஷோவை மிஸ் பண்ணிடாமல் வாட்ச் பண்ணுங்க. மீடியாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் நம்ம ட்ரீம்விங்ஸ் ஸ்டுடியோல இருந்து E6 ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங் அகாடமி நடத்திட்டு இருக்கோம். ட்ரீம்விங்ஸ்ல நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே இண்டஸ்ட்ரியல் சாஃப்ட்வேர் தான் நீங்களும் படிக்க போறீங்க. எல்லா டிசைன்ஸையும் நீங்க ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ல பண்ணி பார்க்கறதுக்காக எங்ககிட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ ஃபிலிம் மேக்கிங் அண்ட் VFX நீங்க ப்ராக்டிகலா செஞ்சு பார்க்கறதுக்காக எங்ககிட்ட ப்ரொஃபஷனல் கிரீன் மேட் ஸ்டுடியோவும் இருக்கு. நம்ம E6 ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்ல ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கு. அங்க வந்து நீங்க ப்ராக்டிகலாவே ரெக்கார்டும் பண்ணலாம், மிக்ஸும் பண்ணலாம். நீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருப்பீங்க, அதை டப் பண்றதுக்காக நம்ம கிட்ட ப்ரொஃபஷனலான டப்பிங் ஸ்டுடியோவும் இருக்கு. நம்ம E6 ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டிப்ளமோ இன் அனிமேஷன் அண்ட் கேமிங் 1 year கோர்ஸ், டிப்ளமோ இன் மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் VFX இது வந்து 6 months கோர்ஸ், அண்ட் மல்டிமீடியா இன் அனிமேஷன் இது வந்து 3 months கோர்ஸ், ஃபிலிம் மேக்கிங் அண்ட் VFX அண்ட் AR/VR. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஷார்ட் டேர்ம் கோர்சஸா 45 days கோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். Foundation of Motion Graphics and VFX, 3D Motion Graphics Fundamentals. E6 School of Animation and Gamingல நீங்க ஆன்லைன்லயும் படிக்கலாம், ஆஃப்லைன்லயும் படிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல earn பண்றதுலயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. E6 School of Animation and Gamingல நீங்க படிக்கிறது மூலமா உங்களுக்கு கை நிறைய சம்பளமும் கிடைக்கும், ஃபாரின்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்காக இங்க பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்கு. நீங்க ஹாஸ்டல்ல தங்கியும் படிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு அட்மிஷன் போட்டுருங்க. ESEC School of Animation and Gaming, a premier division of Erode Sengundar Engineering College, Perundurai, Erode. Phone 9842 465500.